கொங்கு ஜனநாயக குடியரசு மற்றும் உகண்டாவில் வேகமாக பரவி வரும் எபோலா வைரஸ் தாக்கத்தை சர்வதேச கவலைக்குரிய பொது சுகாதார அவசர நிலை என உலக சுகாதார நிறுவனம் இன்று ஞாயிற்றுக்கிழமை உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தியுள்ளது. இந்த எபோலா பரவலானது புந்தி புக்யா எனப்படும் குறிப்பிட்ட வைரஸ் வகையினால் ஏற்பட்டுள்ளது. பொதுவாக காணப்படும் எபோலா சையர் வைரஸ் வகைகளுக்கு தடுப்பூசிகள் உள்ள போதிலும் இந்த புந்தி புகியோ வைரஸிற்கு அங்கீகரிக்கப்பட்ட பிரத்யேக தடுப்பூசிகளோ அல்லது மருந்துகளோ இல்லை என்பதால் தற்போதைய நிலைமை அதிதீவிரமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் உலகளாவிய பெருந்தொற்று நிலையை அடையவில்லை என்றாலும் கொங்கோவுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் நாடுகள் மிக உயர்ந்த ஆபத்து கட்டத்தில் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டது. சனிக்கிழமை வரையிலான தரவுகளின்படி கொங்கோவின் இட்டூரி மாகாணத்தில் உள்ள புனியா, ரம்பாரா மற்றும் மங்பால் ஆகிய 3 சுகாதார வலயங்களிலும் 246 சந்தேகத்திற்கிடமான தொற்றாளர்களும் 80 சந்தேகத்திற்கிடமான மரணங்களும் பதிவாகியுள்ளன. ஆரம்ப கட்ட மாதிரிகளில் தொற்று உறுதி செய்யப்படும் வீதம் அதிகமாக உள்ளதால் உண்மையான பாதிப்பு இதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது. இந்த வைரஸ் ஏற்கனவே சர்வதேச எல்லைகளை தாண்டி பரவ ஆரம்பித்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் ஆவணப்படுத்தியுள்ளது. அனைத்து நாடுகளும் தங்களது தேசிய அனர்த்த முகாமித்துவ பிரிவுகளை தயார் நிலையில் வைப்பதுடன் எல்லைகளிலும் முக்கிய உள்நாட்டு வீதிகளிலும் பரிசோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை அச்சம் காரணமாக நாடுகள் தங்களது எல்லைகளை முழுமையாக மூடவோ அல்லது வர்த்தக கட்டுப்பாடுகளை விதிக்கவோ வேண்டாம் என உலக சுகாதார ஸ்தாபனம் கேட்டுக் கொண்டுள்ளது. எல்லைகள் மூடப்பட்டால் மக்கள் உத்தியோகபூர்வமற்ற ரகசிய வழிகளில் எல்லைகளை கடக்க முயல்வார்கள் என்றும் அது கண்காணிப்பு பணிகளை முற்றிலும் முடக்கிவிடும் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.